மனு உருவாக்கி மரியாளுடைய வயிற்றில் இயேசுவாக பிறந்தாருன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ளே அது ஜீவனாக வந்திருக்கிறது. 17வது வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த இயேசு தான் ஞானமாய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 1வது நிருபத்துல கடைசி வசனம் 31வது வசனம், அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை அறிந்து கொள்ள தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மெய் ஞானம், தேவ ஞானம். ஏன்னா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஞானி எங்கே, வேதபாரன் எங்கே, பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாமல் இருக்கிறபடினால பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ உலக ஞானம்னு இருக்கு. யாக்கோப்பு 3வது அதிகாரத்துல அங்க 2 வகையான ஞானம். ஒன்று தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், இன்னொன்று லௌகிக சம்பந்தமானதும் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானமா இருக்கிறது. அப்ப விழுந்து போன அந்த பிசாசோடைய ஞானம் ஒன்று இருக்கு, கெட்டு போன ஞானம், உலக ஞானம், பிரபஞ்சத்தின் ஞானம் அப்படின்லாம் சொல்லுது. ஆனா தேவ ஞானம் அது இயேசுவே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். அப்ப அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அப்ப பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ளுகிற பொழுது நமக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாகிறது. 2 பேதுரு 1 அதிகாரத்துல 3-4 வசனத்துல சொல்றாரு, இப்பொழுது இருக்க பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலக ஞானத்திலிருந்து கெட்டுப்போனது ஞானத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால் அவரை அறியக்கூடிய அறிவில வளர வேண்டும். தேவனுடைய அந்த தெய்வீக சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக்கும் பொருட்டு அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.